சரித்திரத்துல நாம எத்தனையோ காட்டு விளையாட்டு ஹீரோக்களை பார்த்திருக்கோம். கிராங்கர்ஸ்ங்கிற ஸ்மாஷர், மோட்டார் ஒரு மோசடிக்காரன், தலையா ஃபீவருக்கு எல்லாரையும் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நசுக்கிறது பிடிச்ச விளையாட்டு. என்ன பேஸ்ட் ஆயிட்டியா? இன்னும் இல்ல. இந்த பயங்கர ஹீரோக்களுக்கு அந்த காலத்தில் இருந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே அத்துப்படி. பார்பரியன் ட்ரேடிங் கார்ட்ஸ் ஒரு பாக்கெட் கொடுங்க. இல்ல திராட்சையர் போல பிழிஞ்சிடுவேன். இதுக்கு மொத்தம் 3 ரூபாய் ஆகும். என்ன ஒண்ணும் செய்யாம இருந்தா 1 ரூபாய் குறைச்சிடுறேன். தேங்க்ஸ் மிஸ்ஸஸ் பாக்மெலன். Crocus the smasher வேண்டாம். Motor the radical வேண்டாம். Sheba the blah 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 வேண்டாம். Storm the slayer. கொலகாரஸ்ட்ரோ மாமா ஸ்ட்ராங் ட்ரேடிங் கார்டு கிடைச்சிருக்கு. அவனோட போஸ்டர் கிடைச்சிருக்கு. அதோட லஞ்ச் பாக்ஸ் தட்டை பாத்திரம் அழகான மாடல் குளோப். அவன் அசல் பயோகிராஃபி, அவன் போலி பயோகிராஃபி, அவனோட உண்மையான போலி பயோகிராஃபி, அவனோட புதிய ஏப்ரல் சம்பதி லெட்ஸ் மங்கி வார்மர். என்ன இது ரொம்ப சூடா இருக்கே. மங்கி வார்மரை தொட கூடாது. சும்மா தொட்டா என்ன ஆயிடும்? ஹேய், இப்போ உனக்கு ஸ்டாமோட ஆட்டோகிராஃப் கிடைக்கும். என்ன? இன்னைக்கு நம்ம ஊருக்கு வரானா? அப்படியா? இது கூட தெரியாம இருப்பேனா? எல்லாரும் பயந்து நடுங்க போற நாள் வந்தாச்சு. பெரிய கொலைகார ஸ்டோம் இன்னைக்கு வர போறா. என்ன மோனா? ஓடுறதில்லை அர்த்தம் இல்லை, ஓடுறது நிறுத்து. நீ தண்ணியிலிருந்து கரைக்கு வந்த மீன் மாதிரி. வேறு விலகு, ஸ்டோம் யமதர்மா வந்து விட்டார். பாருங்கள், ஸ்டோம் யமதர்மா. ஏய், அவன் வரா. அங்க போனா ஆட்டோகிராஃப் கிடைக்கும். சீக்கிரம். யார கொல்லணும்னு சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? யார கொல்லணும்னு சொல்லுங்க. யார கொல்லணும்னு சொல்லுங்க. ஃபேங் ரொம்ப நாளா யார பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தாலோ அவனை பார்க்க நேரம் வந்துருச்சு. இதுக்காக ஆசையா காத்துக்கிட்டு இருந்தா. யார கொல்லணும்னு சொல்லுங்க. போச்சு. யார கொல்லணும்னு சொல்லுங்க. ஸ்டோம், இவங்க யாரும் டிராகனை பார்த்தது இல்லையா? என்னது? நான் டிராகனை கொல்ல வந்திருக்கேன். அதான் பெரிய வாலு, ரெக்க, ரொம்ப நாளா உங்களை படுத்திக்கிட்டே இருந்தது. அதத்தான் சொல்றேன். நம்ம கிட்ட அதெல்லாம் இல்லையே. அசிங்கமான பிராணி இருக்கு. அதை வேணா கொல்றியா? எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விடுறீங்களா? மன்னிச்சிருங்க, எல்லாம் என் தப்பு தான். இது டிராகனை கொல்ற வருஷங்கிறதுனால மத்த பிராணிகளை கொல்ல முடியாது. அது அடுத்த வருஷம். இப்போ எனக்கு ஒரு டிராகன் வேணுமே. தேவ் கிட்ட ஒரு பெட் டிராகன் இருக்கே. அது பயங்கரமா இருக்குமா? அது சும்மா பாக்குறதுக்கு பறக்கிற பூசணிக்கா மாதிரி இருக்கும். அது போதும். பொழுது சாயறதுக்குள்ள போட்டு தள்ளிடுறேன். யாருக்கு டி-ஷர்ட் வேணும்? இலவசமா கொடுக்கறேன். ஆனா சர்வீஸ் சார்ஜ் 50 ரூபா ஆகும். எனக்கு 2 வேணும். எனக்கு 2 வேணும். நம்பவே முடியல. ஸ்டாம் ஃபேஃபியை கொல்ல போறானா? அதுக்கு பதிலா டி-ஷர்ட் எல்லாத்தையும் வித்தா நல்லா இருக்கும். பணமாவது கிடைக்கும்ல. அது வந்து ஃபேஃபி, இந்த ஸ்டாம் பையன் ரொம்ப பெரியவன், பலசாலி வேற. உன்னை கொல்ல போறானா? அதான் கொல்ல போறானா? நீ கவலைப்படாத, நாங்க இருக்கோம்ல. என்ன ஃபேங்? ஆக ஹீரோக்கள் ஃபேஃபியை காப்பாத்த கிளம்புறாங்க. டேவ் ஃபேஃபிக்கு மாறு வேஷம் போட கத்து கொடுக்கறான். இந்த மாதிரி பெருசா மூச்சு விடுறத நிறுத்துறியா? டாண்டி பழங்காலத்து மார்ஷியல் ஆர்ட்ஸ கத்து கொடுக்க முயற்சி செய்யறா. டைக்வாண்டோ மாதிரி செஞ்சா சரிப்பட்டு வராது. இப்ப நான் செய்யறத பாரு, அதே மாதிரி செய். ஓகே? ஆஸ்விச் மந்திரத்தை உபயோகிக்கிறாரு. ஐயோ பாவம் அந்த மந்திரம். ஸ்டோமுக்கு நம்ம ஃபேஃபி வேணுமா? நான் பெரிய டிராகனாவே தரேன். வா, உதிரடா. லா இசத்தா. ஓ, அலக்கி மாமா. இத பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்ல. ஃபேங் கூட காட்டுமிராண்டி ஹீரோவான ஸ்டோம் கிட்ட இருந்து ஃபேஃபியை காப்பாத்த பாக்குறா. கொலைகார ஸ்டாம் எத்தனையோ கிரைஃபோன் ஸ்பேஸ் எலெக்ஸ் மார்டிகோஸ் எல்லாம் கொண்டிருக்க
லேடி டிராகனை நான் பார்க்க அனுமதிக்கவே மாட்டேன். ஓடி போயிடு. ஃபேங் கொடுத்த யோசனை தான் நல்ல யோசனையா தெரியுது. மாறு வேஷம் போடுறது போல மறைவிடம் ஏதாவது உண்டா? அங்க எப்படி இருக்க ஃபேஃபி? நல்லா இருக்கேன்னு சொல்றியா? ஸ்டாப் வந்தாச்சு. என் ட்ரெடி கடைங்க. இந்த முறை நான் எப்படி அவகிட்ட இருந்து ஆட்டோகிராஃப் வாங்கிடுவேன். சரி காயா. 7 பொண்ணுங்க என் பின்னாடியே இருக்காங்க. எங்க போனாலும் ஒரே பொண்ணுங்க கூட்டம் தான். இன்னும் ஒண்டி கட்டதான்னு சொல்றேன். மிஸ்டர் கொலகாரன். என்ன ஸ்டாம்னு கூப்பிட்டா போதும். என்ன உன் புஸ்தகம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு? என்ன செய்யறது? இப்படி செய்யறது வழக்கமாயி போச்சு. நிறுத்த முடியல. டிராகனை கொல்ல வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, லேட் ஆயிடுச்சு. அத நானே கொலை பண்ணிட்டேன். நீ கொன்னுட்டியா? மிஸ்டர் ஸ்டாப். ரொம்ப பாவமா இருக்கு. ஏன் பாவம்னு சொல்ற? நான் அந்த டிராகனை பத்தி சொன்னேன். ஒன்ன சொல்லல. என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டா? நிஜமாவே அத கொன்னுட்டியா? உண்மையை சொல்லு. உனக்கு டிராகனை கொல்ற டெக்னிக் சரியா தெரியல. இப்போ நான் காட்டுறேன் பாரு. மகா பெரிய கோல்டன் ட்ரையாக்ஸ். இத போர் முழக்கம் கேட்க போகுது. கலிம் கலிம். போர் முழக்கம் எதிர்பார்த்தபடி இல்ல. ஆனா ஆக்ஸ் கூலா இருக்கு. நிறுத்து. என்ன சொன்ன? ஆஹா, என்ன சீன்! என் அண்ணனுக்கும் என் ஹீரோவுக்கும் சண்டை. என்னது? என்னோட ஹீரோ இது வரைக்கும் யார்கிட்டயும் தோத்ததே இல்ல. அதனால இப்ப யாரையும் வெட்ட போறான். பதுக்கிருங்க. நான் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா கொல்ல அஞ்ச மாட்டேன். ஆனா ஃபேஃபி ஒரு பெட் டிராகன். சரி, உன்னை கொல்றேன். அப்புறமா டிராகனை கொல்றேன். கலிம் கலிம். ஏய், வாளை வெளியே எடு. பயப்படாத, சுலபமா ஜெயிச்சிடலாம். அப்படியா? நான் ஏதோ சும்மா சொன்னேன். எதுக்கும் ஜாக்கிரதை. கலிம் கலிம். பேசி தீர்த்துக்கலாமா? நம்ம கௌரவமான மனுஷங்க. எனக்கு யாராவது என்ன வெட்டுறதுன்னா ரொம்ப அலர்ஜி. என்னதெல்லாம் வேற இல்ல, தெய்வ யாரும் போட்டு தள்ளுறாங்க. என்ன பண்றேன்னு பாரு. தரம். எனக்கு இப்ப ஷூ வாங்கணும்னா நான் எவ்வளவு செலவு பண்ணணும்? இங்க ஒளிஞ்சிக்க இடமே இல்லையே. வேற எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாமா? கலிம் கலிம். என்னோட மங்கி வாமரை யாரும் தொட நான் அனுமதிக்க மாட்டேன். கொலைகார ஸ்ட்ராங் தான். அப்படியா? தொட்டா என்ன செய்வ? என்ன செய்வேன்னு சொல்லு. தொட்டுட்டேன் 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 பத்தியா? தொட்டுட்டேன் தொட்டுட்டேன் பத்தியா? தொட்டுட்டேன். இனிமேலும் பொறுக்க முடியாது. என்னதான் ஹீரோவானாலும் விலை மதிக்க முடியாத ஒன்ன தொட யார் அனுமதிப்பாங்க? அவ்வளவுதான். பாப்போம். ஹைட், வெயிட், பிடிச்ச கலர், அப்புறம் வீக்னஸஸ். தொட்டுட்டேன் தொட்டுட்டேன். என்ன கொல்ல விருப்பம் இல்லையா? முடிவை மாத்திக்கிட்டேன். குரங்கு கூட சண்டை போட்டா எனக்கு கௌரவ குறைச்சல். நிறுத்து ஸ்ட்ராங். ஏன் கூட நீ சண்டை போடுறியா? உன் கூடயா? சின்னவளா இருக்கியே, பரவாயில்லையா? நான் சின்னதா இருக்கலாம், ஆனா இந்த பொம்மையை விட நான் ஒண்ணும் சின்னது இல்லையே. மிஸ்டர் ஸ்குவிட்சி, சரணடைஞ்சிடு. இல்ல இது போச்சு. வேண்டாம் வேண்டாம், அத ஒண்ணும் பண்ணிடாத. நீ என்னோட மங்கி வாமரை தொட மாட்டியே. தொட மாட்டேன். டேய் ஃபேஃபி, ஏதாவது செய்வியா? செய்ய மாட்டேன். என் நண்பனை என்கிட்ட கொடுத்துரு. மிஸ்டர் ஸ்குவிட்சி, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. தன் ஹீரோ மேல இருந்த மதிப்பெல்லாம் போனதுக்கு அப்புறமும் ஃபேங் என்ன கேக்குறா தெரியுமா? ஒரு ஆட்டோகிராஃப் போடுறியா? ஃபேங், நீ பாக்குறதுக்கு சின்னவளா இருந்தாலும் அறிவுல பெரியவளா இருக்க. வீரர்களே, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். ஃபேங்குக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சது. அவன் எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் முட்டாள். டேவ், ஃபேமஸ் பார்பரியன் கலெக்ஷன்ல ஸ்ட்ராங் இன்னொரு ட்ரேடிங் கார்டை சேர்க்க சொல்லிருக்கான்னு கேள்விப்பட்டேன். நாடா இருக்குமா? அது நான் தானே. நீ என்ன சொல்ற? க்ராங்காஸ் ஸ்மாஷர் வேண்டாம். மோசடிக்கார மோட்ரேட் வேண்டாம். கொலைகார ஸ்ட்ராங் வேண்டாம். அது நீதான். டேய், பயங்கரமான கொலை எப்போதும் பின்னால மானத்தை வாங்கிட்டாங்க. அடச்சே. உண்மையை தானே சொல்லிருக்காங்க.